வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். திருப்பதி லட்டு விவகாரம் அது சம்பந்தமான பிரச்சனைகள் அது ஒரு பக்கம் ஓஞ்சு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அது சம்பந்தமான விவாதங்கள் அப்படின்றது ஓயாமல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கிறது நம்ம கவனிக்க முடிகிறது. நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் அண்டு கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் சொன்ன கருத்துக்கள், அதற்கு நடிகரும் ஜனசேனா கட்சியினுடைய தலைவரும் ஆந்திர பிரதேசத்தினுடைய துணை முதல்வராகவும் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர் சொன்ன பதில், இது எல்லாமே வந்துட்டு பிரச்சனையை வந்துட்டு இன்னும் அணைய விடாமல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ கார்த்தி அவருடைய படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கிறாரு. ஸோ அங்கே அவர்கிட்ட லட்டு பற்றி கேட்குறாங்க. லட்டு வேணாம், லட்டு பற்றி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அடுத்தது பிரகாஷ் ராஜும் கூட வந்துட்டு நிறைய கம்யூனல் இஷ்யூ போயிட்டு இருக்குது, இதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதற்கு ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதல்வர் ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் பவன் கல்யாண் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்சிட்டிவான டாபிக் சனாதன தர்மம் பற்றி ஒரு கமெண்ட் பண்ணும் பொழுது 1க்கு 100 முறை யோசிச்சு தான் கமெண்ட் பண்ணணும், போகிற போக்கில் கமெண்ட் பண்ணக்கூடாது, உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது. ஸோ நீங்கள் சனாதன தர்மம் பற்றி பேசும் பொழுது எந்த ஒரு கமெண்ட் சொல்லும் பொழுது யோசிச்சு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதற்கு கார்த்தி நான் அந்த மாதிரியான எண்ணத்தில் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. பிரகாஷ் ராஜும் கூட வந்துட்டு நான் உங்களுக்கு நேரில் வந்து விளக்கம் கொடுக்குறேன், நான் அந்த மாதிரியான டோனில் பேசலை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ கார்த்தி அவருடைய பிஸ்னஸ்க்காக வந்துட்டு மன்னிப்பு கேட்டார். அதை தாண்டி அந்த லட்டு விஷயத்த ஒரு தவறாக சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க, மேபி அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னது கூட வந்துட்டு பவன் கல்யாணுக்கு அது ஏதோ நக்கல் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு டோன் அவருடைய மைண்டில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகிருக்கலாம். அண்டு அடுத்தது வந்துட்டு பவன் கல்யாண், ஸோ அவர் இன்றைக்கி கிடையாதுங்க, அவர் அன்னையிலேருந்தே வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு சினிமா மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி அரசாங்கம் இருக்கும் பொழுதும் சரி, ரோடில் வந்துட்டு காரோட ரூஃபில் உட்காந்துட்டு போகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சினிமாட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் எமோஷ்னலாக ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு பர்சனும் கூட. ஆனால் அவர் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப நிதானமாக தான் பேசுகிறார். அவர் வந்துட்டு ட்ரிகர் ஆகி அடிச்சிருவேன் வச்சிருவேன் அந்த மாதிரிலாம் பேசல, ரொம்ப நிதானமாக பொறுமையாக தான் அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருது. நாங்கள் வந்துட்டு எங்களுடைய அந்த சனாதன தர்மத்தை வந்துட்டு யாருமே வந்துட்டு உணர்வு ரீதியாக வந்துட்டு நீங்கள் காயப்படுத்தாதீங்க, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பொறுப்பு இருக்குது, ஸோ அதை உணர்ந்து நீங்கள் பேசணும், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தையும் உங்களால் வந்துட்டு அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற பொழுது ஹிந்து மதத்தையும் சனாதன தர்மத்தையும் நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது, பேசும் பொழுது யோசித்து தான் பேசணும் அப்படின்றது சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு டோனை ஏஐஎம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் அசாதுதீன் ஓவைசி அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி லட்டு விஷயம் எப்படி வந்துட்டு ஹிந்துக்களினுடைய உணர்வை காயப்படுத்துதோ அதே மாதிரி தான் வக்ஃப் பில்லும் வந்துட்டு எங்களுடைய உணர்வை காயப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ வக்ஃப் பில் வேற, அது சட்ட ரீதியானது, அது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது, அது வேறு அப்படின்னாலுமே அவர் அந்த உணர்வை வந்துட்டு ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கிறாரு. ஸோ உணர்வு அப்படின்றது எல்லா மதத்தினருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அது யாராலையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வக்ஃப் பில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம், ஏன்னா அது சட்ட ரீதியாக போயிட்டு இருக்குது. அவர் சொன்ன விஷயங்கள் உணர்வு அப்படின்றது எல்லா மதத்தினருக்கும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் தான் வந்துட்டு பரிதாபங்கள்லேருந்து லட்டு பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதை அவங்களே டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ யாருடைய மனமாவது காயப்பட்டிருந்தால் அதற்கு நாங்கள் மன்னிப்பு தெரிவிக்கிறோம், வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வீடியோவை நாங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம், நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக போஸ்ட் போடக்கூடிய பல கழகத்தினை சேர்ந்தவர்கள், திராவிடர் கழகம், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய எல்லாருமே அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பிட்டாக வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு கட் நம்ம பார்க்க இருந்தது. ஒரு பெண்மணி அவங்க வந்துட்டு நாங்கள் இப்போ லட்டெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, நிறைய பேரினுடைய கைகள் பட்டு வர்றதுனால நாங்கள் அதை சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அதற்கு கோபி சுதாகர் அவர்களினுடைய கவுண்டர் வந்துட்டு நீங்கள் ஹோட்டலெல்லாம் சாப்பிட மாட்டிங்களா, சாப்பிடுவோமே, அப்போ வரும்போது ஆட்டோவில் வந்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க கைப்பட்டு வர்றதுனால நாங்கள் சாப்பிட்றது கிடையாது, அவங்க கைப்பட்டு வர்றதுனால நாங்கள் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் ஒரு சமூகத்தில் மட்டும் கிடையாது, ஹிந்து மதத்திலேயே மற்ற எல்லா சாதியிலையுமே இதே மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஹிந்து மதம் மட்டும்தானா? கிடையாது.
கிறிஸ்தவத்திலையும் சரி, இஸ்லாம்லையும் சரி, எல்லா சமூகத்திலையும் இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி தானே அப்படின்லாம் கிடையாது. எல்லா சமூகத்திலையும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய, அவன் கைப்பட்டுட்டு அதனால் நான் எடுத்துக்க மாட்டேன், இவன் கைப்பற்றுச்சு அதனால் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லா சமூகத்திலையுமே எல்லா காலத்திலையுமே இருக்கிறாங்க. ஏன், ஒரே சமூகத்துக்குள்ளே கூட வந்துட்டு இருப்பாங்க, ஒரே ஜாதியாக இருப்பாங்க, ஒரே மதமாக இருப்பாங்க. ஆனாலுமே அவன் எடுத்துட்டு வந்து அவன் ஆளப்பாரு அதை பாரு, அவன்கிட்டலாம் நான் சாப்பிடவா அப்படி, அது வந்து அந்த மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு. அது இந்த சமூகத்தினர்கிட்ட தான் இருக்குது, இந்த சமூகத்தினர்கிட்ட தான் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அது எல்லா சமூக மக்கள்கிட்டையும் அந்தந்த மக்கள்கிட்ட இருக்குது. அது மக்கள் சார்ந்து, மனிதன் சார்ந்து, மனம் சார்ந்த விஷயம். ஸோ அதை வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்து காலம் காலமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்து அப்படி தான் இருப்பாங்க, நாம் டச் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இவங்க வந்து இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொது புத்தி அதை வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது காலம் காலமாக அது குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் கூட. வேறு சமூகம் பற்றி நம்ம யோசிக்க கூட முடியாது. ஸோ எந்த சமூகத்தையுமே வந்துட்டு அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா யாரோ ஒரு தனி நபர், ஒரு தனி பர்சன் செய்யக்கூடிய ஒரு தவறுக்கு அந்த சமூகத்தின் மேலே பழி போடுறது, அந்த சமூகத்தை கெட்டதாக காட்டுறது அப்படின்றது நல்லதாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் அவர்கள் செஞ்சுருந்தாங்க. ஸோ அது காலம் காலமாக திராவிடர் கழக மாதிரியான அமைப்புகள் செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த ஒரு தைரியமும் கூட என்னென்னா வந்துட்டு நம்ம இவங்க மேலே அட்டாக் பண்ணனா நமக்கு பெருசாக எந்த ரியாக்ஷனும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர்கள் அந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக தமிழக பாஜகவினர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய டிஜிபி கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடியுது. என்னை கேட்டால் இது தேவையில்லாத விஷயம். ஏன்னா வீடியோ போட்டவர்கள் அவர்களினுடைய தவறை உணர்ந்து, யாரோ சொல்லியிருக்கலாம் இல்லை சொல்லாமல் இருக்கலாம், அவர்களே கூட வந்துட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் வருது அப்படின்றத உணர்ந்திருக்கலாம். அவர்கள் தவறை உணர்ந்து நாங்கள் இந்த வீடியோவை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்றது ஒரு நியாயமான விஷயமா தெரியல. ஏன்னா இங்கே நம்ம எவ்வளோ சொல்லியும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கைகளையும் மதத்தினுடைய கலாச்சாரங்களையும் தொடர்ந்து நம்ம அட்டாக் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சனை தான் நம்ம வந்துட்டு சண்டை போடணுமே தவிர, அதை விட்டுட்டு நாங்கள் பண்ணது தவறு தான் சொல்லிட்டு தவறை ஒத்துக்கிட்டு அதற்கு மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோவையும் டிலீட் பண்ண, ரிமூவ் பண்ண, அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறது அது ஒரு நல்ல ஒரு நகர்வாக எனக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி லட்டு சம்மந்தப்பட்ட அந்த நகர்வு அப்படின்றது அணையாமல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு, நமக்கு ஒரு பாலிடிக்ஸ் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த லட்டை வைத்து தமிழகத்தில் திருப்பதியில் நடந்த விஷயமா இருந்தாலும் தமிழகத்தில் என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ, என்னென்ன லோக்கல் அரசியல் பண்ண முடியுமோ அதை வைத்து நமக்கான லாபம் என்னவோ அதை அரசியல் கட்சிகள் நேரடியாக செய்யாமல் அவர்களினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கக்கூடிய விஷயங்கள். சட்டம் அது சம்மந்தமான நடவடிக்கைகளில் அது ஒரு சைலண்ட்டாக அந்த பக்கம் போயிட்டுருக்குது அப்படின்றதையும் நாம் கவனிக்க முடிகிறது. ஸோ நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், உணர்வுகள் அப்படின்றது எல்லா சமூகங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி தான். ஸோ அடுத்தவர்களினுடைய நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நாம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அவர்களினுடைய நம்பிக்கையை கேலி பொருளாக்குறதும் கிண்டலாக்குறதும் அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அவர்களினுடைய உணர்வுகளை கண்டிப்பாக பாதிக்கத்தான் செய்யும். பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னா அது அவரினுடைய மனதை பொறுத்தது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.